एक और बार आराधना की गहराई में जाने के पहले परमेश्वर को अपने तरीका के अनुसार हम कोशिश करेंगे उसके वचन के द्वारा। இன்னொரு முறையாக ஆராதனையின் ஆழத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக தேவனை நாம் நம்முடைய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்காக முயற்சி எடுப்போம்। मैं बार इस बात को कहने से थकूंगा नहीं कि प्रभु को पहचानो। நான் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை சொல்லுவதில் ஒருபோதும் களைத்து போகிறதில்லை। அது என்ன? ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், और जानो, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், और जानो, இன்னும் அறிந்து கொள்ளட்டும்। तब तुम्हारा विश्वास तगड़ा होगा, அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் வலுப்பெறும்। और तुम्हारा विश्वास पहाड़ों को हटाने की ताकत रखेगा, உங்களுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை பெற்றுக்கொள்ளும்। और तुम्हारा विश्वास बातों को हल करने में पूरा मदद करेगा। அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டுவதற்கு முழுவதுமாய் உதவி செய்யும்। क्योंकि बाइबल बतलाती है, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, विश्वास बिना परमेश्वर का प्रसन्न करना अनहोना है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। क्यों परमेश्वर के पहचान करने के लिए उसके वचन के ओर ताकते हैं? ஏன் நாம் தேவனை அறிந்து கொள்ள அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறோம்? और जानना है, இன்னும் அறிய வேண்டுமே, और जानना, இன்னும் அறியட்டுமே। उस विचार से हमें क्या लाभ होता है? அந்த எண்ணத்தினாலே நமக்கு வருகிற லாபம் தான் என்ன? हमारा भरोसा, हमारे पूरी तरह से आशा मजबूत हो जाती है। நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது முழுவதுமாய் வலுவடைந்து விடுகிறது। बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, जहां भरोसा है எங்கே நம்பிக்கை உண்டோ वहां धीरज पैदा होता है। அங்கே பொறுமை உருவாகும்। इसी को बाइबल बतलाती है। அதைத்தான் வேதம் சொல்லுகிறது। और जब जहां पर धीरज पैदा होता है, பொறுமை வரும்போது वो 100 साल इब्राहिम का शरीर मर गया, लेकिन तो भी जागने का ताकत प्राप्त करता है। 100 வயதான அந்த ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனிருந்தது, ஆனாலும் அவன் அந்த பிள்ளையை கொண்டு வருவதற்கான ஒரு சக்தியையும் பலனையும் அடைந்து கொண்டான்। बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, वो धीरज के चलते பொறுமையின் நிமித்தமாக उस देश की इंतजार में रह गया। அந்த தேசத்தை அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தான்। பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான், धीरज धर के उसके लिए इंतजार किया। அவன் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான்। इसलिए हम परमेश्वर को पहचानने के लिए आराधना की गहराई में जाने के पहले कोशिश करते हैं। ஆகையினாலே நாம் தேவனை அறியும்படியாக ஆராதனைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக முயற்சி எடுக்கிறோம்। इसलिए परमेश्वर के वचन के द्वारा परमेश्वर को पहचानने के लिए कोशिश करते हैं। ஆகையினாலே வேத வசனத்தின் மூலமாய் தேவனை அறிவதற்கு முயற்சி எடுக்கிறோம்। मैं चाहूंगा जब तक दुनिया में हमारी कलीसिया रहेगी, நான் விரும்புவேன் இந்த உலகத்திலே நம்முடைய சபை இருக்கும் வரைக்கும் और इसी ढंग को, इसी तरीका को हम अपनाएंगे, ताकि प्रति हर एक हफ्ता हम नए तरीका से प्रभु को पहचान के आगे बढ़ने पाएं। இதே முறையை, இதே வழிமுறையை கையாளுவோம்। இது நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் புதிய விதத்திலே, புதிய கண்ணோட்டத்திலே தேவனை அறிய முயற்சி எடுப்போம்। आज सवेरे मैं परमेश्वर को एक दृष्टि से आपके सामने पेश करने के लिए चाहते हैं। இன்றைக்கு நான் தேவனாய கர்த்தரை ஒரு கண்ணோட்டத்திலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன்। इस वचन को हम अच्छी तरह से जानते हैं। எந்த வசனங்களை நன்றாய் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ मेरे साथ खोलिएगा इब्रानियों की पत्री, उसका 12वां अध्याय। என்னோடு கூட தருவங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம்। पहले पद दूसरा पद को भी पढ़ेंगे, क्योंकि तमिल में पहले दूसरा पद में आता है, अन्य बोली में, और जो पहले पद में आता है। நாம் 1ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும், 2ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசித்து விடலாம்। ஏனென்று சொன்னால் இதனுடைய காரியம் தமிழிலே 2வது வசனத்திலே இருக்கிறது, இன்னும் பிற மொழிபெயர்ப்புகளிலே அது 1வது வசனத்திலேயே வந்து விடுகிறது। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। मैं पढ़ रहा हूं आपके लिए, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன்। इस कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए हैं, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके ये दौड़ जिसमें हमें दौड़ना है, धीरज से दौड़ें, और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु के ओर ताकते रहें, जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था, लज्जा के कुछ
चिंता न करके क्रूस का दुख सहा और सिंहासन पर परमेश्वर के दाहिने जा बैठा। ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். दूसरे पद के ओर हम आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहते हैं। இரண்டாவது வசனத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை நாங்கள் ஈர்க்க விரும்புகிறோம். इस पद को थोड़ा सा एक ही शब्द में से मैं आज आपको आराधना की गहराई में ले जाने के लिए चाहते हैं। நான் அதிலே ஒரே ஒரு அந்த வசனத்தின் மூலமாய் அவங்களை ஆராதனையிலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். यीशु कौन है? இயேசு யார்? यहाँ पर बाइबल बतलाती है இங்கே வேதம் சொல்கிறது विश्वास के कर्ता, விசுவாசத்தை துவக்குகிறவர். और अन्य अनुवाद में कई शब्दों को इस्तेमाल किया गया है। பிற மொழிபெயர்ப்புகளிலே வேற வார்த்தைகள் போடப்பட்டிருக்கின்றன. किंग जेम्स वर्सन में इस कर्ता को वहां लिखा आतर लिखा है। கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த துவக்குகிற அந்த வார்த்தைக்காக ஆத்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. और एक और ट्रांसलेशन में कैप्टन, हमारा फेथ का कैप्टन करके लिखा है। இன்னொரு மொழிபெயர்ப்புல நம்முடைய விசுவாசத்தினுடைய கேப்டன் என்று போடப்பட்டிருக்கிறது. अर्थात कप्तान करके लिखा है। அதாவது கேப்டன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. और एक और ट्रांसलेशन में ये लिखा है, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியாக இருக்கிறது, वही केंद्रित है, उसी के आधार पर ही रहता है। அவர்தான் மத்திய இடத்தில் இருக்கிறார், அதனுடைய ஆதாரத்திலேயே நடக்கிறது. लेकिन प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. तमिल ट्रांसलेशन में वो आतर, उसका मतलब ये लिखा गया, हमारा विश्वास को शुरू करने वाला। தமிழ் மொழிபெயர்ப்பிலே அந்த ஆத்தர் அதாவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று இருக்கிறது. अंग्रेजी ट्रांसलेशन में लुकिंग अनटू जीसस द ऑथर एंड द फिनिशर ऑफ आवर फेथ। ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் லுக்கிங் அன்டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं एक ही बात को आज आपके सामने रखूंगा। நான் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்கள் முன்பதாக பேசுவேன். आने वाले समय में मुझे आराधना चलाने के लिए जब मौका मिलेगा, मैं फिनिशर के बारे में मैं आपके सामने बर्ताव करूंगा। வரப்போற நாட்களில் எனக்கு ஆராதனை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த முடிக்கிறவர் என்ற அத பதத்தை நோக்கி பேசுவேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस बात को मन में रख ले, ஆனால் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், हमारा विश्वास का आतर और फिनिशर वही है। நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. प्रभु यीशु मसीह के चेले लोगों का इस शब्द के बारे में अच्छी जानकारी होने के चलते ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து நல்ல தெளிவான விளக்கம் தெரிந்ததினாலே उन्होंने यीशु मसीह के बाद आके कई बातों को पूछ बैठा था। அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து अनेक கேள்விகளை கேட்டார்கள், मांग रखता था, வேண்டிக் கொண்டார்கள், अपने संदेह को निभाने के लिए कोशिश करते थे। தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து விடும்படியாய் முயற்சி எடுத்தார்கள். जब यीशु मसीह बोल रहे थे कि यरूशलेम के एक मंदिर का एक पत्थर के ऊपर दूसरा पत्थर नहीं रहने का दिन आ रहा है, இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருந்தாரே, எருசலேமினுடைய இந்த ஆலயத்தின் மேலே ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாமல் போகும் நாள் வரும். तो तुरंत प्रभु यीशु मसीह से चेले लोग पूछते हैं, உடனே இயேசுவினிடத்திலே சீஷர்கள் கேட்டார்கள், कब होगा, அது எப்பொழுது நடக்கும், आप कब आएंगे, நீங்கள் எப்பொழுது வருவீர்கள், और ये दुनिया का अंत कब होगा। இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும். जब फ्यूचर के बारे में जानना चाहते थे, यीशु से जाके पूछते हैं। எதிர்காலத்தை குறித்து அறிய விரும்பினால் இயேசுவினிடத்திலே தான் போனார்கள். जब एक लड़के के ऊपर से वो भूत को भगा नहीं सके, ஒரு பையனுடைய சரீரத்திலிருந்து பிசாசுகளை அவர்கள் துரத்த முடியாமல் போன போது और यीशु उनको डांटा था, இயேசு அவர்களை அதட்டினார். ये कुठीले संतान, மாறுபாடுள்ள சந்ததியே, कब तक मैं आपके साथ रहूंगा, எதுவரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். तुरंत यीशु कहता है, உடனே இயேசு சொல்லுகிறார், जब डांटा था அவர் அங்கே அவர்களை அதட்டும் போது और चेले लोग आके पूछते हैं, சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், हे प्रभु, ஆண்டவரே, क्यों हम लोग से नहीं हो सका। எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று.
न केवल आने वाली बातों को जानने के लिए कोशिश किए, வரப்போகிற காரியங்களை அறிவதற்கு முயற்சி எடுத்தது மாத்திரமல்ல, परंतु उन बातों के समस्या के लिए हल भी पाने के लिए कोशिश किए हैं। அந்த காரியங்கள் பிரச்சனைகள் அதற்கும் தீர்வை தேடி இயேசுவினிடத்திலே வந்தார்கள். फिर मैं कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், न केवल समस्याओं आने वाली बातों को समझने के लिए समय की बातों को उनसे पूछ रहे थे, வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும், எதிர்காலம் என்ற அந்த காரியத்தை மாத்திரம் அவர்கள் கேட்கவில்லை. हम भी चाहते होंगे, நாமும் கூட விரும்பலாமே, मेरा भविष्य क्या होगा, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், मेरा शादी किसके साथ होगा, என்னுடைய திருமணம் யாரோடு நடக்கும், कैसा लड़का मिलेगा, कैसा लड़की मिलेगी, அந்த பையன் எப்படி இருப்பான், அந்த பெண்ணு எப்படி இருப்பா. Everybody wants to know the future. हर कोई भविष्य जानना चाहता. जरूर चेले यीशु के साथ 3 साल रहे, இயேசுவோடு கூட சீடர்கள் இருந்த காலம் 3 வருடங்கள் இருந்தன. वो जानना चाहते थे, அவர்கள் அறிய விரும்பினார்கள், तेरा आना कब होगा, உம்முடைய வருகை எப்போது இருக்கும், ये दुनिया का अंत क्या होगा, இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், एक पत्थर से दूसरा पत्थर यरूशलेम मंदिर में नहीं रहेगा करके कब होगा, ஒரு கல் மேல ஒரு கல் எருசலேம் ஆலயத்துல இருக்காது, இது எப்போது. that is natural. वो आम तौर से जब होता है. भूत को भगा नहीं पा रहा है, ஆனா பிசாச வரட்ட முடியாம இருக்கும்போது क्यों नहीं हुआ, ஏன்யா முடியல, डांट खाना पड़ता है, ரொம்ப பல்ல கடிக்க வேண்டி இருக்குது, नहीं डांट खाना சாரி ரொம்ப அடி வாங்க வேண்டி இருக்குது. आप हमको डांटते हैं, நீங்க என்ன ரொம்ப எங்களை திட்டுறீங்க, हम आपके लिए सब कुछ प्रबंध करते हैं, உமக்கு எல்லாம் நாங்க தானே செய்து வர்றோம், रात को आपका पैर दबाते हैं, உம்முடைய காலல நாங்க தானே இரவில பாலிஷ் பண்ணி लेकिन விடுறோம். आप इतना डांटते हैं, कुठी ले जात, ஆனா நீர் எங்களை மாறுபாடா உள்ள சந்ததியின் திட்டுறீரே, सिखा दीजिए, எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. I have a problem, हमारे पास समस्या है, I don't know how, I don't have the solution, मेरे लिए समाधान नहीं पता चल रहा, I don't have a solution, मेरे पास उसका हल नहीं पता चल रहा. come on teach us Jesus. हे प्रभु यीशु हमें सिखाइए. इसने कहा, यीशु சொன்னார், उपवास और प्रार्थना से ऐसे भूत निकलता है, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி இந்த பிசாசு ஒரு நாளும் விலகாது. न केवल अपने समस्याओं को लेके यीशु के पास आए थे, பிரச்சனைகளை கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தது மாத்திரமல்ல, न केवल जानकारी प्राप्त करने के लिए यीशु के पास आए थे, அறிந்து கொள்ளும் விஷயங்களை அறிந்து கொள்ள மட்டும் வரவில்லை, परंतु साथ ही साथ அதோடு கூட अपनी गट्टी को समझते, उन गट्टियों में प्रभु मदद करना करके यीशु के पास आते थे. தங்களுடைய குறைவுகளை தங்களுடைய தாழ்ச்சிகளிலே இயேசு உதவி செய்வார் என்று சொல்லி அவைகளையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். मैं केवल 2 बात को आपके सामने रखूंगा. நான் 2 காரியங்களை உங்கள் முன்பாக இப்பொழுது சொல்லுவேன். एक है, ஒன்று, बाइबल खोलिएगा लूका रचित सुसमाचार 11वां अध्याय का 1. லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். लूका रचित सुसमाचार 11 अध्याय का 1 पद லூக்கா 11:1 मैं आपके लिए पढ़ रहा हूं. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். फिर वो किसी जगह प्रार्थना कर रहा था और जब प्रार्थना कर चुका तो उसके चेलों में से एक ने उसे कहा, हे प्रभु, जैसे यूहन्ना ने अपने चेलों को प्रार्थना करना सिखलाया वैसे ही हमें भी तू सिखा दे. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். प्रार्थना करने के लिए, शिक्षा प्राप्त करने के लिए वे खुले हृदय के साथ यीशु के पास आते हैं. ஜெபிப்பது எப்படி என்று ஒரு போதனையை பெற்றுக்கொள்ளும்படியாய் திறந்த உள்ளத்தோடு வந்தார்கள். क्योंकि हम लोग भी प्रार्थना करते हैं यीशु, ஆண்டவரே, நாங்களும் தான் ஜெபிக்கிறோம், हम लोगों को भी प्रार्थना करने के लिए सिखाया गया है. எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. मूसा की प्रार्थना को पढ़ते हैं, மோசேயின் ஜெபத்தை வாசிக்கிறோம், सुलेमान की प्रार्थना को पढ़ते हैं, சாலமோனின் ஜெபத்தை வாசிக்கிறோம், सामुएल की प्रार्थना को पढ़ते हैं, சாமுவேலுடைய ஜெபத்தை நாங்கள் சொல்லுகிறோம், यज्रा की प्रार्थना को देखते हैं, எஸ்ராவின் ஜெபத்தை சொல்லுகிறோம், दानियेल की प्रार्थना को देखते हैं, தானியேலின் ஜெபத்தை பார்க்கிறோம், नehemiया की प्रार्थना को देखते हैं, நெகேமியாவின் ஜெபத்தை பார்க்கிறோம், यिर्मयाह की प्रार्थना को देखते हैं, எரேமியா
எலியாவின் ஜெபம் எங்களுக்கு உண்டு. हम तो पुराना नियम के बहुत लोगों के प्रार्थना को लिखकर तूने दिया, इसलिए हम पढ़ते हैं, हम समझ रहे हैं कैसा प्रार्थना करना है. நீரோ பழைய ஏற்பாட்டில் உள்ள விண்ணப்பங்கள் தாசர்களுடைய ஜெபங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் அதை சொல்லி வருகிறோம். लेकिन जब आप प्रार्थना करते हैं, आपकी प्रार्थना में कोई अलग तरीका दिखाई पड़ता ஆனால் है. நீர் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ஜெபத்திலே வேறு முறைமைகள் காணப்படுகின்றன. We know how God's people pray. हम जानते हैं परमेश्वर के लोग कैसे प्रार्थना करते हैं. We know great giants, great people of God, how they prayed. हम जानते हैं कि बड़े-बड़े शूरवीर जो प्रार्थना के थे वे कैसे प्रार्थना कर रहे थे. We know the prayer of Abraham. अब्राहम की प्रार्थना हमें मालूम है. But परंतु your prayer is different from Abraham's prayer, Moses' prayer, Nehemiah's prayer. आपकी प्रार्थना मूसा नहेमिया इन लोगों से प्रार्थना से हटके है. कैसे? What is the difference? அதுல இருந்த வித்தியாசம் என்ன? So we need to know, learn from your prayer life. Teach us to pray. इसलिए ये यीशु आपकी प्रार्थना का जीवन या आपकी प्रार्थना के उस बात को हम सीखने के लिए चाहते हैं, सिखाइए. Because you are praying as if you are talking with your father. क्योंकि जब आप प्रार्थना करते हैं लगता है कि ऐसे कि आप खुले खुले पिता से बातें करता हुआ. वे पुराना नियम में जितने लोग प्रार्थना करते हैं, हे महत्व परमेश्वर, भयानक परमेश्वर, डराने वाला परमेश्वर करके प्रार्थना करते थे. பழைய ஏற்பாட்டிலே ஜெபிக்கிறவர்களெல்லாம் பயங்கரமானவரே மகத்துவமானவரே என்று சொல்லி ஜெபித்தார்கள். लेकिन आप जब प्रभु से आप अपना पिता से प्रार्थना करते हैं, ஆனா நீர் உம்முடைய பிதாவை நோக்கி விண்ணப்பிக்கும்போது मालूम पड़ता बेटा और बाप के बीच के संबंध जैसा बातचीत करते हैं. ஒரு தகப்பன் மகனுக்கு இடையிலே உறவை போல பேச்சுவார்த்தை இருக்கிறது. हमें सिखाइए उस எங்களுக்கு அப்படிப்பட்ட முறையை கற்றுத்தாங்க ஐயா. उस तरीका की दिखाइए. அதே விதத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். We want to be different. हम भिन्न होना चाहते हैं. इस प्रकार ही हमें प्रार्थना करना है. ஓ இப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா? किस प्रकार? எப்படி? बाप, பிதா हे தகப்பன் स्वर्गीय बाप, பரலோக பிதாவே. न केवल मेरा बाप है, ये इनका भी है, ये हमारे बाप. என்னுடைய அப்பா மாத்திரமல்ல இவருடைய தகப்பனாம் இருக்கிறார், எங்கள் பிதாவே. आपका प्रार्थना में अलग होता है. உங்களுடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் आपने पिता को जो डराने वाला करके पगले नियम के लोग, पुराने नियम के लोग जानते थे, लेकिन आप हमारा बाप है करके आपने इंट्रोड्यूस कराया. முன்னோர்கள் எல்லாம் பயங்காட்டுகிறவர் பயங்கரமானவர் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நீரோ அவர் எல்லாருக்கும் பிதா என்று சொல்லி சொல்லுகிறீரே. और इससे न केवल तू प्रार्थना सुनने वाला है, यहाँ पर रिलेशनशिप के ऊपर भी बहुत ख्याल रखता है. இந்த வார்த்தை சொல்வதினாலே ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி மாத்திரம் விளங்குகிறதில்லை, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உறவு வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி விளங்குகிறது. हमारे बाप, எங்கள் பிதாவே. हाँ, इसलिए आपका प्रार्थना फर्क है. ஓ ஆகையினாலே உம்முடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கிறது. इसलिए रोज सवेरे उठ के तड़के आप बाप से बातचीत करने के लिए चले जाते हैं अकेले में. ஆகையினாலே தன்னந்தனியாய் அந்த பிதாவினிடத்தில் விண்ணப்பம் கேளும்படியாய் போகிறீர். उस पद को फिर से पढ़िएगा, लूका 11:1. அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள், லூக்கா 11:1. इसलिए बाइबल एकदम साफ बतलाती है. ஆகையினால வேதம் தெளிவாய் சொல்கிறது, किसी जगह में प्रार्थना कर रहा था. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ये 12 लोग देख रहे हैं. 12 பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். आराधना में भी हम ऐसे करते हैं ना, हम आइए हम आंख बंद करके प्रार्थना करेंगे. कुछ कुछ पहुंचा हुआ फकीर लोग और लोग आंख बंद कर रहा है कि नहीं? ஆராதனையிலும் பார்க்கிறது இல்லையா? நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் ஆராதிப்போம் என்று சொல்கிறது பத்தி கொஞ்சம் ரொம்ப படிச்சவங்க தேர்றவங்க எல்லாம் எல்லாரும் கண்ணை மூடி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. चेलों का हालत वही है. சீஷருடைய நிலைமையும் அப்படியே. यीशु थोड़ा दूर में प्रार्थना करता है, இயேசு கொஞ்சம் தூரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். क्योंकि उसका आदत है. ஏன்னா அவருக்கு பழக்கம் அது. 3 जन को ले गया था गेत्सेमने बगीचा में. கெத்செமனே தோட்டத்துக்கு 3 பேர் அழைத்து சென்றார். आओ मेरे साथ प्रार्थना में सहायता करो. என்னோடு கூட வாருங்கள் விண்ணப்பம் பண்ணும்படியாய். बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது पत्थर फेंकने के दूर में वो जाके अकेले प्रार्थना करता, ये तीनों यहाँ प्रार्थना करते हैं. கல்லறி தூரம் வரைக்கும் போய் இயேசு தனியாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இவர்கள் 3 பேரும் இங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். उनका आदत है. இது அவருடைய வழக்கம். He goes alone. वो अकेले ही जाता है. And he was speaking to his father. जब अपने पिता से बातें करने के लिए जाता, बड़े अद्भुत काम करने के बाद
பெரிய பெரிய அற்புதம் செய்த பின்பு 5,000 लोगों के खिलाने के बाद 5000 பேருக்கு உணவு கொடுத்த பின்பு चेलों से कहता है नाव में बैठ के जाओ उस तरफ, சீஷர்களை பார்த்து சொல்லுவார், படகிலே நீங்கள் அந்த புறம் போங்கள். लेकिन वो पहाड़ पर चढ़ के प्रार्थना करने के लिए गया. ஆனால் அவரோ மலையின் மேலே ஜெபிக்கும்படி தன்னந்தனியாய் போவார். इसलिए चेले लोग उसकी प्रार्थना के जीवन से चकित हुए थे. ஆகையால இயேசுவின் ஜெப வாழ்க்கையை பார்த்து சீஷர்களே அதிர்ச்சிக்குள்ளானார்கள். इसलिए यीशु से पूछे थे, இயேசுவினிடத்தில் கேட்டதுக்கு காரணமே हमें அதுதான். प्रार्थना करने के लिए इसी तरीका से प्रार्थना करने के लिए सिखाइए. எங்களுக்கும் இப்படி ஜெபிக்க கற்றுத்தாரும். उसी ढंग से அதே விதத்திலே उन्होंने एक और बात को भी प्रभु से पूछा था, मांगा था. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். और लूका रचित सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 17वां अध्याय, 17ஆம் அதிகாரம். लूका रचित सुसमाचार 17वां अध्याय, லூக்கா 17 वहां पर 5वां पद को पढ़िएगा. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். लूका 17:5. லூக்கா 17:5. था प्रेरितों ने प्रभु से कहा, हमारा विश्वास को बढ़ा. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். प्रार्थना के देखिए, இங்கே விண்ணப்பத்தை பாருங்கள், उनके मांग को देखिए. அவருடைய வேண்டலை கேளுங்கள். हमारे विश्वास को शुरू करने का कर्ता तू ही है, எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் நீரே, बढ़ाने वाला भी तू ही है, வர்த்திக்க பண்ணுகிறவரும் நீரே, और इसके रिवार्ड देने वाला भी तू ही है. அதற்கு சரியான ரிவார்டு கொடுக்கிறவரும் நீரே. क्योंकि इब्रानी का 11 अध्याय का 5वां पद में लिखा है, ஏனென்றால் எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது, 6 में लिखा है, 6ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது. और उसको भी पढ़ लीजिएगा. அதையும் கொஞ்சம் வாசித்து விடலாம். और इब्रानी 11 अध्याय का 6वां पद, எபிரேயர் 11:6ஆம் வசனத்தை பாருங்கள். विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वो है, और उसके खोजने वालों को प्रतिफल देता है. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். और आखिरी किताब में, आखिरी अध्याय में बाइबल में पढ़ते हैं, கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்திலே வேதத்திலே வாசிக்கிறோம், यीशु आ रहा है. இயேசு வருகிறார். क्यों आ रहा है? ஏன் வரப்போகிறார்? प्रतिफल के साथ आ रहा है. அவர் வரும்போது பலனோடு வருகிறார். और इसका प्रतिफल के इंतजार करने के लिए मैं विश्वास का आवश्यकता पड़ता है. அவருடைய பலனை எதிர்பார்ப்பதற்கு நான் விசுவாசிக்க வேண்டும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. बातों को थोड़ा सा ध्यान से सुनिएगा. காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். मैं फिर उस बात में आने के लिए चाहता हूं. திரும்ப அந்த காரியத்துக்குள்ளே வருகிறேன். और लूका रचित सुसमाचार 17 अध्याय का 5वां पद को फिर से पढ़ेंगे. லூக்கா 17:5 வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். था प्रेरितों ने प्रभु से कहा, हमारा विश्वास बढ़ा. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும் என்றார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सुबह का समय आप और हम इस बात को अच्छी तरह से जाने, विश्वास का शुरू करने वाला वही है, अंत करने वाला भी वही है. இந்த கால வேளையிலே நாம் அந்த காரியத்தை அறிந்து கொள்வோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரே. वही शुरू करने वाला है, அவர்தான் துவக்குகிறவர், और उसको बढ़ाने वाला भी वही है. அதை வர்த்திக்க பண்ணுகிறவரும் அவரே. अगर आप विश्वास में तगड़ा होने के लिए चाहते हैं, நீங்கள் விசுவாசத்திலே பலனடைய விரும்புகிறீர்களா? पहाड़ को भी हटाने का विश्वास आपके लिए चाहिए. மலையும் பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் உங்களுக்கு வேண்டுமா? इस बात को भूलिए मत. இதை மறந்து போக வேண்டாம். विश्वास को शुरू करने वाला वही है. விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே. तब आपके अंदर एक प्रश्न चले आएगा, அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். कैसा प्रभु शुरू करता है? அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? उसको भी मैं थोड़ा सा आपको तरीका दिखा देता हूँ. அதையும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறேன். उसी लूका रचित सुसमाचार को खोलिए. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். पहला अध्याय में आइए. 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். वहां एक जन को देखेंगे. அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். मत्ती रचित सुसमाचार 1 अध्याय का भी देखेंगे. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தையும் பார்க்க போகிறோம். लेकिन लूका पहला अध्याय में, ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே आओ घर में जाके आप इसको अच्छा से पढ़ लीजिएगा, अध्ययन कीजिएगा. நீங்க வீட்டுக்கு போன பின்பு இதை நன்றாய் வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். लेकिन मैं आपको दिखाने के लिए चाहता 9 पद से लेकर, ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் வசனத்திலிருந்து காண்பிக்கட்டும். 9 पद से लेकर हम आगे बढ़ेंगे. 9ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் முன்னேறி பார்க்கலாம். अपने बाइबल में देखिए. உங்கள் வேதத்திலே பாருங்கள். तो याजकों के रीति के अनुसार जकरिया के नाम पर चिट्ठी निकली कि प्रभु के मंदिर में जाकर
धूप जलाएं। शब्दों को थोड़ा ध्यान से देखिए, क्या जलाने के लिए बुलाघाट है? क्या जलाने के लिए? आपको मैं थोड़ा सा उस तस्वीर को लाने के लिए जा रहा हूं। நான் இந்த வசனத்தை அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அந்த சகரியாவுக்கு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். கொஞ்சம் இதனுடைய காட்சியை உங்களுக்கு விளக்குகிறேன். वो मिलाप तंबू के तस्वीर को मन में लाइए. நீங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த காட்சியை மனதில் கொண்டு வாருங்கள். एक जगह है प्रकार कहते हैं, वहां बलि चढ़ाते हैं. ஒரு புறத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பிரகாரம் இருக்கும், அதிலே பலிகளை செலுத்துவார்கள். फिर हौजी है जिसमें पैर हाथ धोते हैं. திரும்ப அங்கே தொட்டி இருக்கும், அதிலே கை கால்களை கழுவக்கூடிய அளவிலே. फिर पवित्र स्थान में आते हैं. திரும்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவார்கள். महापवित्र स्थान में साल में एक मर्तबा प्रधान महायाजक ही प्रवेश कर सकता है. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அதிலே வருடத்துல ஒரு முறை அவன் பிரதான ஆசாரியன் இருக்கிறானே அவன் மாத்திரம் போவான். लेकिन पवित्र स्थान में ஆனால் பவித்திர ஸ்தலம் இருக்கிறது. तीन चीज पाई जाती है. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே மூன்று காரியங்கள். एक मेज रखा गया, इसके ऊपर रोटी रखी गई है. ஒரு மேஜை வைக்கப்பட்டிருக்கும், அதன் மேலே அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். और एक दीवट रखा गया, उसमें रोशनी के लिए दिया जलते रहता है. அதிலே ஒரு குத்து விளக்கு இருக்கும், அது வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக அது எரிந்து கொண்டே இருக்கும். लेकिन एक और वेदी है. ஆனா இன்னொரு பலிபீடம் இருக்கும். एक वेदी बाहर है जो पित्तल से बना हुआ है. ஒரு பலிபீடம் வெளியிலே அது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். और भीतर का वेदी जो पवित्र स्थान में है वो सोना से बना हुआ है. ஆனா உள்ளே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பலிபீடம் இருக்கிறதே அது பொன்னால் செய்யப்பட்டிருக்கும். ध्यान से सुनिए. நன்றாய் கவனியுங்கள். क्यों? ஏன்? क्यों? ஏன்? मैं थोड़ा सा आप लोगों को धीरे धीरे बाइबल भी सिखा देता हूं ताकि हम उसका आधार को पहचान के आराधना में चले आए. நான் கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தினுடைய வசனங்களையும் கற்றுக் கொடுக்கிறேன், ஏனென்றால் அதன் அடிப்படையிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். पित्तल ऐसा चीज है, வெண்கலம் எப்படிப்பட்ட ஒரு உலகம் தெரியுமா? कॉपर और सिंक दोनों मिलने के बाद ही पित्तल बनता है. காப்பர் ஜிங்க் ரெண்டும் இணைந்து ஒரு கலவையாய் தான் அந்த வெண்கலம் உருவாகும். दो मटेरियल मिलने के बाद ही पित्तल बनता है. ब्रास பிராஸ் சொல்லுவோமே, அந்த பிராஸ் வந்து ரெண்டு மெட்டீரியல் சேர்ந்த பிறகுதான் அது ஒரு உலோகம் மாறும். ये वेदी यीशु मसीह को दर्शाता है. இந்த பலிபீடம் இயேசுவை விளக்குகிறது. कौन सी बात को दर्शाता है? அது எந்த காரியத்தை அங்கே விளக்குகிறது? मन लगा के पूछेगा, நீங்கள் மனதை வைத்து அதை நீங்கள் सोचेगा. யோசித்து பாருங்கள். यीशु मनुष्य का पुत्र भी है, परमेश्वर का पुत्र भी है. दोनों मिलने के बाद एक वेदी है. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருக்கிறார், தேவகுமாரனாக இருக்கிறார். ரெண்டும் இணைந்து ஒரு பலிபீடம் உண்டாகிறது. इसलिए वो यीशु को दर्शाता है. ஆகையால அந்த பலிபீடம் இயேசுவை அது விளக்குகிறது. अब वेदी भी यीशु है, ऊपर रखने वाला वो बलि भी यीशु है. பலிபீடமும் இயேசுவா இருக்கிறார், அதிலே போடப்படுகிற பலியும் இயேசுவா இருக்கிறார். लेकिन पवित्र स्थान में जब याजक घुसता है, ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆசாரியன் நுழையும் போது महायाजक साल में एक मर्तबा भीतर महापवित्र स्थान में जाएगा. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான். वहां कोई रोशनी नहीं है, அங்கே எந்த வெளிச்சமும் கிடையாது. वो परमेश्वर की महिमा वहां है. தேவனுடைய மகிமை மாத்திரம் அங்கே இருக்கும். और लेकिन पवित्र स्थान में ஆனா பரிசுத்த ஸ்தலத்திலே एक बात पाई जाती है. ஒரு காரியம் காணப்படும். दिया का लाइट पाया जाता है, அந்த குத்து விளக்கின் வெளிச்சம் இருக்கும், और रोटी पाया जाता है, அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும், और एक सोना का वेदी ஒரு பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம் இருக்கும், जिसमें धूप जलाया जाता है. அதிலே தீபம் ஏற்றப்படும். और नवा पद में जकरिया का क्या काम मिला है? 9வது வசனத்திலே அந்த சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? लूका रचित सुसमाचार 1:9 को फिर पढ़िएगा. லூக்கா 1:9 திரும்ப வாசியுங்கள். वहां पर यूं लिखा है, அங்க இப்படி எழுதி இருக்கிறது, प्रभु के मंदिर में जाकर धूप जलाने के लिए उसको एक काम दिया जा रहा है. அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு ஒரு பொறுப்பை பெற்றான். और 10वां पद में क्या लिखा है? வசனம் 10ல என்ன இருக்கிறது? और धूप जलाने के समय लोगों की सारी मंडली बाहर प्रार्थना कर रही थी. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
दो प्रकार के लोग, ரெண்டு விதமான கூட்டத்தார். एक मांग रखे परमेश्वर को खोजने वाले, ஒன்று அவர்கள் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். दीजिए தாரும் தாரும் दीजिए, தாரும் எங்களுக்கு ये चीज की कमी है, ஒரு குறை இங்க இருக்கிறது, इसका गट्टी का पूरी कीजिए, அந்த குறையை நிறைவாக்கும் ஆண்டவரே. वो बाहर है। அந்த கூட்டம் வெளியிலே. लेकिन जकरिया किस जगह में चले आया? ஆனா சகரியா எந்த இடத்துல இருக்கிறான்? कहां पर खड़ा है? அவன் இருக்கிற இடம் எங்கே? कहां पर खड़ा है? अरे भैया जकरिया कहां पर खड़ा है? சகரியா எங்க இருக்கிறான்? कोई बोल रहा कहीं खड़ा रहे, हमको क्या मतलब, हम यहीं हैं। जकरिया कहां खड़ा है? சகரியா நிக்கிற இடம் எங்கே? धूप जलाने के लिए कहां पे, தூபம் காட்ட எங்க நிக்கிறான்? किस जगह में है? எந்த இடத்துல நிக்கிறான்? पवित्र स्थान में। பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கான். पवित्र स्थान में वेदी जो सोना का है उसी के सामने खड़ा है। பரிசுத்த ஸ்தலத்துல பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம் இருக்கிறது, அங்கே நிக்கிறான். वो सोना किसको दर्शाता है? அந்த பொன் யாரை விளக்குகிறது? फिर यीशु को दर्शाता है। அதுவும் இயேசுவையே கொண்டு வருகிறது. उसमें डालने वाला सुगंध या धूप जलाने के लिए डाला जाता, वो किसको दर्शाता है? அதுல திரவியமோ அல்லது தூபம் போயற்றுகிற அந்த காரியமோ அது எதை வெளிக்காட்டுகிறது? वो भी यीशु के बात। அதுவும் இயேசுவையே வெளிக்காட்டுகிறது. In the Old Testament, मिलाप तंबू में, in the tabernacle, every item points to Jesus and Jesus and Jesus. ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறதே, அதுல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் அது இயேசுவை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. वहाँ रोटी रखी गई है, அங்கே அப்பம் இருக்கிறது. रोटी किसको दर्शाता है? அந்த அப்பம் எதை குறிக்கிறது? यीशु ने क्या कहा? இயேசு என்ன சொன்னார்? जीवन की रोटी मैं हूँ। நானே ஜீவப்பமாயிருக்கிறேன். और दिया किसको जला दिखाता है? அந்த தீபம் எதை காண்பிக்கிறது? उसमें விளக்கு. जो डंडा है, அதுல காணப்படுகிற விளக்கு தண்டுகள், उसको अंग्रेज में कहते हैं मनोरा। அதை ஆங்கிலத்தில் மனோரா என்று சொல்வார்கள். इसलिए हमारा गुणसेन भैया अपने पेटी का रखा है मनोरा, रखे हैं नाम। ஆகையினாலே குணசேனுடைய மகனுக்கு வைக்கிற காரி பேரு மனோரா என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. दिया किसको जलाता है, दिखाता है? அந்த விளக்கு எதை காண்பிக்கிறது? यीशु को। அந்த விளக்கும் இயேசுவையே காண்பிக்கிறது. मैं जगत की ज्योति हूँ। நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். वो भी किस चीज से बना हुआ है? அதுவும் எந்த சீஸ்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறது? सोना से बना हुआ है। பொன்னாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. आज हम लोग जानते हैं, हमारे साधारण लोग जानते हैं, सोना ही कॉस्टली होता है। இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்க சொன்னா எல்லாருமே சாதாரண மக்களும் அறிந்துருவாங்க தங்கம் தான் விலை உயர்ந்தது என்று आप சொல்லி. तुरंत कहेंगे भैया भैया नहीं नहीं, डायमंड ज्यादा पैसा का। நீங்க உடனே சொல்லுவீங்க அண்ணா ரொம்ப விலை உயர்ந்தது தங்கம் கிடையாது, அதை காட்டுல ஒண்ணு இருக்குது लेकिन டைமண்ட். मैं यहाँ भी एक फ्रैक को दिखाने के लिए चाहता हूँ। ஆனா இங்கேயும் நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கட்டும். डायमंड को मारिएगा टूट जाएगा, டைமண்ட அடித்தீங்கன்னு சொன்னா உடையும். परंतु ஆனால் सोना का कितना भी मारिएगा, தங்கத்தை எவ்வளவு அடி அடித்தாலும் पतला हो सकता है, அது மெல்லிசாகும். पतला और हो सकता है, இன்னும் மெல்லிசாகும். पतला और हो सकता है, இன்னும் மெல்லிசாயிட்டே இருக்கும். लेकिन उसका गुण में कोई अंतर नहीं है। ஆனால் அதனுடைய குணத்துல எந்த மாற்றமும் வராது. वही यीशु है। அதுதான் இயேசு. मेरे पास 500 रुपया नोट है, என்னிடத்துல 500 ரூபாய் நோட்டு இருக்கிறது. है कि नहीं? 500 ரூபாய் நோட்டு. इससे कितना सामान हमको मिलेगा? இதுல எவ்வளவு பொருள் வாங்கலாம்? 500 रुपया से कितना सामान, कितना मूल्य का सामान हमको मिल सकता है? 500 ரூபாயை வச்சு எவ்வளவு பொருள் வாங்க முடியும்? या चावल कर दें, सब्जी कर दें या मीट कर दें, ये 500 रुपया का सामान उनको देना होगा। எவ்வளவுதான் அது அரிசியோ பருப்போ அல்லது ஏதோ வாங்கினாலும் 500 ரூபாய்க்கு ஏற்ற அந்த பொருள் எனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். 1 किलो 100 रुपया बोल रहा है, 1 கிலோ 100 ரூபாய் சொல்றான் அவன். मैं 500 रुपया दे रहा हूँ, நான் 500 ரூபாய் நீட்டிட்டேன். वो क्या देगा? அவன் எவ்வளவு தருவான்? 5 किलो राइस। 5 கிலோ அரிசி தருவான். पेट्रोल डालने के लिए मैं गया मोटरसाइकिल में, பெட்ரோல் போடுவதற்காக பைக்ல போயிருக்கிறேன். मैं 500 रुपया दिया, 500 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டேன். उसने 5 लीटर ही डालेगा, क्योंकि दाम पेट्रोल का दाम 100 रुपया कुछ पैसा है, इसलिए थोड़ा कम करके डालेगा जब तक थी है तब। ठीक, वो अलग बात है, ठीक। लेकिन आपको मैं बतलाऊंगा, ठीक है, अभी इस नोट बहुत सुंदर है, नया दिखाई पड़ता है, अभी एटीएम से अभी आया है, ठीक है, बहुत सुंदर है, नया नया நல்லா புதுசா இருக்குது. ஏடிஎம்ல இப்பதான் வந்த நோட்டு நல்லா தலதலான்னு இருக்குது. नया नोट का महक है। அது புதுசா நோட்டு முகத்துல வச்சா எப்படி ஒரு அந்த ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் இருக்குது. आप लोग महक के देखे? नहीं है?
इसको मांगता ही नहीं है। नया नोट को हाँ थोड़ा सा देख लीजिएगा, जब मिशन से सीधा नहीं आएगा ना, कोई कोई मैं देखता हूँ एटीएम से नया नोट में मांग रहा था, दूसरा नोट गोली के हाथ में से होके जब आएगा उसको गोली के हाथ में था। ठीक, अभी देखिए, इधर देखिए, இப்ப பாருங்க இதுல 500 ரூபாய் நோட் இருக்குது. मैं बिल्कुल इसको पूरा सुखाड़ दिया, நான் முழுவதுமே அதை கசக்கி எடுத்துறேன். फायर में जाके रौंदा दिया, அதை கால்ல போட்டு நான் அதை மிதிச்சிட்டேன். நல்லா மிதிச்சு. मुझे अभी चावल खरीदना है, இப்போ எனக்கு போய் அரிசி வாங்கணும். मैं दुकानदार से बोलता हूँ நான் போய் கடைக்காரர்ட்ட சொல்றேன், इतनी पैसा के लिए चावल दे दीजिएगा। இவ்வளவு பணத்துக்கு எனக்கு அரிசி கொடுத்துருங்க. वो ये नहीं कहेगा, ऐसा नहीं देखेगा, அவன் போய் சுத்தி வளைச்சு மூக்குல வச்செல்லாம் பார்க்க மாட்டான். इसको इतना कितना चावल देगा, அதுல 500 ரூபாய் எழுதி இருக்குது, அதுல 500 எவ்வளவு அரிசி தருவான்? 5 किलो देगा, 5 கிலோ தருவானா? यही है इस रुपया नोट का ताकत। இதுதான் இந்த ரூபாய் நோட்டுடைய வலிமை. वैसे ही यीशु को रगड़िए, बांटिए, रगड़िए, कुछ भी कीजिए, उसका कुछ भी कमी नहीं होती है। ஆகையால இயேசுவை சுரண்டி பார்த்தோ, உராசி பார்த்தோ, கசக்கி பார்த்தோ, என்னதான் இருந்தாலும் அவருக்கு எந்த குறைவுமே இருக்காது. इसलिए तमिल गीत, सिनेमा गीत लिखने वाले पहले फिलॉसफी को लिखते थे। ஆகையால சினிமா பாடல் எழுதுறவாங்க, இந்த தமிழ் பாடல் ஒன்று முதலாவது பிலாசபி எழுதுனாங்க. तमिल जानने वालों के लिए मैं कह रहा हूं, தமிழ் தெரிந்தவங்களுக்காக சொல்றேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினிலே குறைவதுண்டோ, सोना में कुछ भी कम रहेगा भी उसका गुण में कोई अंतर नहीं। उस गीत में यही उंगल अंगत्तिले कुறைவிருந்தாலும் उंगल குணத்திலே குறைவில்லை, ये फिलॉसफी है। लिसन, நல்லா கவனிங்க, ध्यान से सुनिए। इसलिए सोना किसको दर्शाता है? அந்த பொன் அல்லது தங்கம் யாரை அங்கே कुचला கொண்டு गया, வருகிறது? यीशु कुचला गया, இயேசு நொறுக்கப்பட்டார், मारा गया, அடிக்கப்பட்டார், फंगा गया, தொங்க விடப்பட்டார். लेकिन परिवर्तन नहीं, ஆனால் மாற்றம் ஒன்றுமே உண்டாகவில்லை. जी उठा यीशु आ रहा है, உயிர் தெழுந்த இயேசு வருகிறார். अरे दाहिने जाल डालो, வலதுபுறம் அந்த வலையை போடுப்பா. जी उठने के पहले भी बोला था, உயிர் தெழுவதற்கு முன்பதாகவும் சொன்னார், चलो गहराई में जाके डालो, ஆழத்துல போய் வலையை போடு. नाव भरने के लिए मछली पकड़े, அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தன. अभी जी उठने के यीशु कहता दाहिने डालो, இப்பொழுது உயிர் தெழுந்த இயேசு சொல்கிறார், வலதுபுறமாய் போடு. मछली मिला, மீன் கிடைச்சதா? मछली मिला, கிடைத்ததா? बड़े बड़े मछलियां, பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தன. उसको कुचालिए या कुछ भी कीजिए, कोई ताकत में, कोई गुण में कोई परिवर्तन नहीं। அவரை நொறுக்கினாலோ, அவரை என்னதான் பண்ணினாலும், அடித்தாலோ அவருடைய வலிமை அல்லது குணத்துல எந்த மாற்றமும் இல்லை. आपको लोग क्या कह के बोलते हैं, ये कौन है, आपके बारे में क्या बोलते हैं? உங்களை குறித்து ஜனங்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க? ये लो मसीह है, கிறிஸ்தவனா இவன்? क्या बोलते हैं? என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவன். हिंदी में सो बहुत सुंदर बोलते हैं मसीह, वो यीशु मसीह है, ये मसीह है, ये जबकुमार मसीह, இயேசு மசி, ஜெபக்குமார் மசி. ஹிந்தில நல்லா சொல்லுவாங்க. अभी बगल वाला का हाथ पकड़ बोले, இப்ப பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, यीशु को कुचलाइए, இயேசுவை क्रूस पर टांगिए, சிலுவையில் அறைந்தாலும், कुछ भी कीजिए, என்னதான் செய்தாலும் यीशु यीशु रहता है। இயேசு இயேசுவாத்தான் இருப்பார். आप भी कहलाए जाते हैं நீங்களும் சொல்லப்படுறீங்க मसीह, மசீன்னு சொல்லி. आपको कुचलाने से कैसा रहता है? உங்களை நொறுக்கும் போது எப்படி இருக்கீங்க? किसी किसी के छुए बस, अरे छुए तो मैं इतना नहीं किया, சிலர் அடிக்கலாம் வேண்டாம், தொட்டு மட்டும் பார்த்தா போதும், அவங்க துள்ளி துள்ளி கோபத்துல. आपका रगड़ना नहीं है, रौंदाना नहीं है, गुण में छूने से पुराना आदमी चले आएगा, தொட்டாலே போதும் உள்ள இருக்கிற பழைய மனுஷன் அப்படியே வெளியே வந்து நிப்பான். अभी जकरिया कहाँ है? சகரியா எங்க இருக்கிறார்? सोना के वेदी के सामने, அவர் அந்த பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடத்துக்கு முன்னால किस बात के நிற்கிறார். लिए? எதற்காக? स्तुति करने के लिए,
அந்த சுத்திகரிப்புக்காக, आराधना करने के लिए। ஆராதிப்பதற்காக இருக்கிறார். बाहर के लोग भी प्रार्थना कर रहे थे, வெளியில இருக்கிற கூட்டமும் ஜெபித்தது. वे लोग मांग रखे थे, அவர்கள் எல்லாரும் ஒரு கேட்டார்கள் சில காரியத்தை, अवन अपना आवश्यकता का मांग रहे थे। தங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொன்னார்கள். लेकिन अभी जकरिया क्या कर रहा है? ஆனா இங்க சகரியா என்ன செய்கிறான்? आराधना कर रहा है, அவனோ ஆராதித்துக் கொண்டிருந்தான், धूप जला रहा है, அவன் தூபம் காட்டிக் கொண்டிருந்தான். मंडली में भी उसकी महिमा होने के लिए आराधना कर रहा है। இந்த சபையிலும் மத்தியிலையும் அவருடைய மகிமை வண்டாகவே ஆராதிக்கப்படுகிறது. अभी वहां एक स्वर्गदूत आके खड़ा है, அங்கே ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். पढ़िएगा लूका रचित पहला अध्याय का, फिर आगे बढ़ेंगे। திரும்ப முன்னேறி செல்லலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 11वां पद। 11வது வசனம். फिर प्रभु का एक स्वर्गदूत धूप की वेदी के दाहिने ओर खड़ा हुआ, उसको दिखाई दिया। அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். 12वां पद में 12ஆம் வசனத்திலே, और जकरिया देखकर घबराया और उस पर बड़ा भय छा गया। சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். 13वां पद में लिखा है, 13 परंतु स्वर्गदूत ने उसे कहा, हे जकरिया भयभीत न हो, क्योंकि तेरी प्रार्थना सुन ली गई है और तेरी पत्नी एलिसबा से तेरे लिए एक पुत्र उत्पन्न होगा। தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. थोड़ा सा आपको मैं दिखाने के लिए चाहता हूं एक रहस्य बात, गुप्त बात। இது ஒரு இங்கே ஒரு ரகசியமான காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். बाहर रहने वाले, मिलाप तंबू के बाहर रहने वाले क्या कर रहे थे? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? बाइबल क्या बतलाती है? வேதம் என்ன சொல்கிறது? 10वां पद में क्या पढ़ते हैं? 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? प्रार्थना कर रहे थे। ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். बाहर के लोग प्रार्थना करते हैं, வெளியில இருக்கிறவர்கள் ஜெபிக்கிறார்கள். भीतर आया हुआ आदमी धूप जलाता है। உள்ள இருக்கிற மனுஷன் தூபம் காட்டிக் கொண்டிருந்தான். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, आप बाहर है या भीतर है? நீங்க சொல்லுங்க, வெளியில இருக்கீங்களா அல்லது உள்ள இருக்கீங்களா கேட்டு பாருங்க. लेकिन जकरिया का ये गलती यहाँ हुई, ஆனா சகரியாவுடைய தவறு இங்க நடந்தது. धूप जलाता है, அவன் தூபம் காட்டுகிறான். आपको तो मालूम है धूप कैसा जलाना चाहते हैं? உங்களுக்கு தெரியும் தூபம் வந்து எப்படி காட்டப்படுகிறது என்று. वेदी में आग है, அந்த பலிபீடத்திலே நெருப்பு இருக்கிறது, सुगंधित वस्तुओं को डालते हैं, அதுல சுகந்த இந்த வஸ்திரங்கள் வாசன திரவியங்களை போடுவார்கள். धूप निकलता है, वो स्तुति बलि को दिखाता है। அதுல இருந்து வருகிற அந்த வாசனை இருக்கிறதே அது துதி பலியை காண்பிக்கிறது. लेकिन दिल में है क्या है? உள்ளத்துல என்ன? दिल में क्या है? உள்ளத்துல என்ன? क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? स्वर्गदूत ने 13वां पद में क्या कहा है? தூதன் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. क्या कहा है? என்ன சொல்றான்? I am ஆனால் இங்கே ஒரு தவறு நடந்திருக்கிறது. I am here to worship the Lord. मैं यहाँ परमेश्वर की आराधना करने के लिए यहाँ हूँ. हाथ पकड़ के पूछिए, बोलिएगा, இப்பொழுது சொல்லுங்கள், உள்ளே பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுங்கள். बाहर प्रार्थना कीजिए, வெளியில ஜெபியுங்கள், भीतर आके स्तुति कीजिए। உள்ளே வந்து துதியுங்கள். यही आपको प्रभु बाहर 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 यहाँ आके स्तुति करो। இங்கே வந்து துதியுங்கள். क्यों हम लोग आराधना के लिए एक जगह देते हैं मालूम है? நாம் ஏன் ஆராதிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம் தெரியுமா? मेरी प्रार्थना का सुनने वाले के पास मैं जा रहा हूं। என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரிடத்தில் நான் போகிறேன். मैंने बाहर प्रार्थना किया, நான் வெளியிலே விண்ணப்பம் செய்தேன். भीतर उसकी महिमा देने के लिए, वो स्तुति करने के लिए आए हैं। உள்ளே அவருக்கு மகிமை செலுத்த துதிக்க வந்திருக்கிறேன். बाहर प्रार्थना करके भीतर स्तुति करने की वक्त कब आएगा? வெளியிலே ஜெபம் பண்ணி உள்ளே துதிக்கக்கூடிய காலம் எப்ப வரும்? मेरी प्रार्थना सुन ली गई है, என்னுடைய விண்ணப்பம் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. मेरी प्रार्थना करने के समय मैं परमेश्वर की महत्वता का समझता हूं। நான் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய மகத்துவத்தை நான் அறிகிறேன். स्तुति करने के लिए जब मैं आते हैं, ஆனா துதிக்க நாம் வரும்போது हमारा विश्वास जागता है। நம்முடைய விசுவாசம் மேலெழும்புகிறது. अभी 11 अध्याय का, इब्रानी 11 अध्याय का 6 पद का पढ़िएगा। இப்பொழுது எபிரேயர் 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். इब्रानी 11 का 6। எபிரேயர் 11:6. और विश्वास बिना उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए
कि वो है अपने खोजने वालों को प्रतिफल देता है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்க வல்லவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். इसलिए भीतर आने समय ही आपके अंदर क्या निकलना चाहिए? ஆகையினாலே உள்ளே வரும்போதே உங்களுக்கு என்ன வெளியே வர வேண்டும்? आप सब बोलिए, आराधना करने के लिए जब जुटते हैं, चाहे यहाँ जुटते हैं, उस चैपल में जुटते हैं या स्कूल ऑडिटोरियम में कहीं भी जुटते हैं, आराधना करने के लिए जब आते हैं, நீங்கள் சேப்பல்லையோ அல்லது இங்கேயோ ஆராதனைக்க வரும்பொழுது என்ன நடக்க வேண்டும்? इसलिए इतवार की आराधना को हम क्या करते हैं? वर्शिप सर्विस. ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன சொல்கிறோம்? worship service என்று சொல்லி அழைக்கிறோம். आपको रास्ता में कोई मिल गया, आप अंकल डांटेंगे करके छोड़ के चले आ रहे हैं, तो वो पूछ रहे कहाँ जा रहे हैं? ஒருவேளை வெளியில வரும் பொழுது யாராவது உங்களை பேச விரும்புறாங்க, நீங்க இல்ல 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 அங்கிள் அங்க சத்த போட்டுருவாங்க, எங்களை திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வர்றீங்க, என்ன சொல்லிட்டு வருவீங்க? वर्शिपिंग सर्विस में जा रहे हैं. நாங்க ஆராதனைக்கு போறோம். उस विचार से आने की आवश्यकता, அந்த எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டிய அவசியம் உண்டு. क्योंकि ஏனென்றால் आने के समय कैसा आते हैं? வரும்பொழுது எப்படி வருகிறோம்? परमेश्वर है, தேவன் உண்டென்றும் अपने खोजने वालों का प्रतिफल देने वाला है. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர். विश्वास शुरू हो गया कि नहीं? இங்க விசுவாசம் ஆரம்பித்து விட்டதா இல்லையா? विश्वास शुरू हो गया कि नहीं? விசுவாசம் துவங்கிட்டதா இல்லையா? शुरू करने वाला कौन है? இதை துவக்கிறவர் யார்? कौन है? யார் துவக்குகிறார்? हमारा प्रभु है. நம்முடைய ஆண்டவர். So the faith starts, or the author of faith is Jesus and Jesus alone. जो यीशु ही वही शुरुआत है, विश्वास का शुरुआत वही है. Lord, I depend on you totally. हे प्रभु मैं पूरे पूरे तुझ पर निर्भर हो जाता हूं. My eyes are upon you and you alone. मेरी आंखें तुझ पर, केवल तुझ पर ही है. You alone. केवल तुझ पर. You alone. और तू ही है. मेरी इंतजार भी तुझसे ही है. और मैं जो इंतजार करता हूं वह तू ही है. इस बात को पहचान के ही हम आराधना करने के लिए चले आते हैं. இந்த காரியத்தை அறிந்து கொண்டுதான் நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். इस सुबह का समय मैं याद दिलाने के लिए चाहता हूं. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஞாபகமூட்ட விரும்புகிறோம். मेरा परमेश्वर என் தேவன் is the author of my faith. அவர் என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். जैसा मैंने कहा, நான் சொன்னது போல अगले बार அடுத்த முறை जब मुझे आराधना चलाने का मौका मिलेगा, எனக்கு ஆராதனை நடத்த வாய்ப்பு கிடைக்கும் போது how he becomes a finisher of my faith, मैं आपको समझाऊंगा. यीशु किस प्रकार विश्वास को अंत भी करने वाला है उसको मैं दिखाऊंगा. आइए हम खड़े होके उस विचार से आराधना करने के लिए आएंगे. நாம் எழும்பி நின்று அந்த எண்ணத்தோடு கூட ஆராதிக்க வரலாமா?